அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங். யா ஸோ ரெண்டு ரொம்ப வித்தியாசமான, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வாழ்வியல் அனுபவங்களை கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ஷேரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில். இப்போது கரண்ட்லி வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு அரசின் எம்எஸ்எம்இ துறையின் கீழ் வரக்கூடிய இந்த அமைப்பின் தலைவராக, மிஷன் டைரக்டர் அண்ட் சிஇஓ அந்த ரோலில் வந்து நான் இருக்கிறேன். இது வந்து ஒரு புது அமைப்பு. நான் சார்ந்த இந்த ஸ்டார்ட் அப் டிஎன், இந்த பிராண்டட் ஸ்டார்ட் அப் டிஎன், டான்சிம் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. டான்சிம்ங்கிறது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன். இது என்ன செய்து இந்த அமைப்போட இப்போ இந்த ரீட்டைலர் அசோசியேஷன், இங்கே இருக்க ரீட்டைல் லீடர்ஸ், இவங்களுக்கும் நாங்கள் பண்ணுற வேலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை, ஒரு தாட் ப்ரோவோக்கிங் பாயிண்ட்ஸ் 2-3 மட்டும் நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்க போகக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இது கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நாம் பொதுவாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப், இனோவேஷன் இதெல்லாம் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த, டெக்னாலஜி சார்ந்த, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சார்ந்த அந்த மாதிரி ஏரியாஸில் தான் நம்ம ரொம்ப பேசுவோம். இது ஒரு ரீட்டைலர் அசோசியேஷனுக்கு எப்படி வந்து அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அரசு துறை நிறுவனத்திலேருந்து என்ன நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை தாண்டி வந்து என்ன மாதிரி வந்து ரீட்டைலர்ஸை வந்து நாங்கள் என்கேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தில் என்கேஜ் பண்ண முடியும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். குறிப்பாக முதல் பேச்சாளர் ஜிஆர்டி சார்ந்த ஜிஆர்டியோடைய அதிபர் பேசும்போது, அடுத்து வரக்கூடிய ஒரு 20 ஆண்டுகள் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். அது உண்மைதான். அது வந்து ஒரு தரவுகளின் அடிப்படையிலான சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உலக பொருளாதாரம் வந்து ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில நாடுகள் மிக ஒரு உயர்ந்த நிலையை அடையும், அப்புறம் அது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ வரக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்தியாங்கிறது வந்து ஒரு பல நாடுகளின் கூட்டமைப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு அணுகுமுறைகள், வியாபாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதில் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட். ஸோ ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு சில நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி வந்து நாம் இன்றைக்கி ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பேசும்போதும் சரி, அதற்கு அப்புறம் பேசிய பேச்சாளர்களும் சரி, நீங்கள் நிறைய ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அதே மாதிரி நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடைய பொருட்களை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. அந்த பொருளாதார வேல்யூ செயின், எக்கனாமிக் வேல்யூ செயினில் வந்து மிக முக்கியமான ஒரு கண்ணியாக ஒரு 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 அமைப்பாக வந்து இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியே இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அதில் ஒரு பங்கேற்பாளராக இருக்கிறது வந்து ஒரு மிக பெருமைக்குரிய விஷயமும் கூட. நம்மளுடைய பணம், வருமானம், பொருளாதார பங்களிப்பு இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சியில், ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ இப்போது இந்த இந்திய பொருளாதாரம், தமிழகத்தின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி, அதை தாண்டி வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி வந்து இந்த தொழில்துறை மாறப்போகிறது, அந்த மாற்றத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, நாம் அதற்கு எப்படி தகவமைக்கிறது, இதுதான் என்னுடைய ஒரு சுருக்கமான ஒரு 10-12 நிமிட உரைகளை வந்து நான் சொல்ல போகிற விஷயம் தான். இது ஒரு தாட் ப்ரோவாக்கிங் இருக்க முடியும், அவ்வளோதான். ரொம்ப இன்டெப்த்தாக பேசுகிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அதனால் நான் அவ்வளோ தூரம் நான் எடுத்துக்க விரும்பலை. ஸோ இப்போ இந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து மிக முக்கிய ஒரு இடத்தை நாம் இப்போ வைத்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஜிடிபி, மொத்த உற்பத்தி, நாட்டின் மொத்த உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது. முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்குது? மும்பை ஏன் முதலிடத்தில் இருக்குது? அதாவது மகாராஷ்டிரா முதலிடத்தில். இந்த மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா,
நிறைய நிறுவனங்கள் நாடெங்கும் அவங்களுக்கு வந்து வணிக தொழில் வியாபார செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் பெரு நிறுவனங்கள் வந்து மும்பையில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த காரணத்தினால மிக முக்கியமாக வந்து மகாராஷ்டிரா வந்து நம்பர் 1 இடமா இருக்குது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடமா இருந்திருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 38,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ்நாட்டில். மகாராஷ்டிராவில் வந்து 24,000 இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளில் தொழில் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகம் மகாராஷ்டிராவுடைய கம்பேர் பண்ணும்போது. அப்போது நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே தான் ஜாஸ்தினா, அப்போது வருமானம் இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் நிறைய நிறுவனங்கள் மும்பையில் அக்கௌண்ட் ஃபைல் பண்ணுறதுனால மும்பை வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் நம்பர் 1 இருக்குது, நாம் நம்பர் 2 இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட். ரெண்டாவது, பல்வேறு துறைகளில் இப்போது மெடிக்கல் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 250 சிட்டிசன்ஸுக்கு வந்து ஒரு டாக்டர் இங்கே இருக்கிறாங்க. 250 மக்களுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க. விச் இஸ் அட் பார் வித் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் ஆர் நியூசிலாந்து. இந்த மாதிரி மிக முன்னேறிய நாடுகளை விட அல்லது அதுக்கு சமமான ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து இங்கே இருக்குது. அதை தாண்டி வந்து அதிக மெடிக்கல் காலேஜஸ், அந்த மெடிக்கல் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒவ்வொரு மூளை முடுக்கில் கூட வந்து பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது. இது நம்முடைய கடந்த ஒரு 50-60 ஆண்டுகள் நம்மளுடைய தலைவர்கள் அந்த ஒரு சரியான நம்ம வந்து அரசியல்வாதிகளை பற்றியும் அரசை பற்றியும் எத்தனையோ குறை சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக நிலைநிறுத்துவதற்கு பல்வேறு தலைவர்களும் பல்வேறு ஆட்சிகளும் இந்த கடந்த பல ஆண்டுகளாக வேலை செஞ்சுருக்காங்க. அதான் வந்து நம்ம ஹெல்த் கேரில் நம்பர் 1 இருக்கும். இன்னும் ஒரு படி போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு டேட்டா பாயிண்ட் ஹெல்த் கேரில் நம்ம சொல்லலாம். 1000 குழந்தைகள், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 1000 குழந்தைகள் பிறந்தா அதில் எத்தனை குழந்தைகள் உடனே இறந்து போகுது. அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைகள் தப்பிச்சு அடுத்த, அதாவது அந்த பிரசவத்திலிருந்து ஒரு அந்த எந்த மார்டாலிட்டியும் எந்த மரணமும் இல்லாமல் தாயும் செய்யும் நல்லா இருக்க முடியும். அது வந்து நேஷனல் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் இறந்தால் கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் இறந்து போகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1000 குழந்தைகள் இறந்தால் 10லிருந்து 12 குழந்தைகள் தான் இறந்து போகுது. அப்போ நம்மளுடைய அந்த இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேஷியோவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரோபஸ்டாக இருக்குது. அப்படிங்கிறது ஒரு முன்னேறிய மாநிலத்துக்கான ஒரு குறியீடு. இதையும் தாண்டி இன்னும் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹையர் எஜுகேஷன். இப்போது உலகம் முழுவதும் வந்து ஒரு நாலேஜ் எக்கானமி, அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒவ்வொரு காலகட்டமும் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. இப்போ வந்து நம்மளுடைய பொருளாதாரமே வந்து இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதிய புதிய பிஸ்னஸ் மாடல்ஸ், புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய அணுகுமுறைகள் வந்துக்கிட்டே இருக்குது. உடல் உழைப்பை தாண்டி நாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ நாலேஜ் எக்கானமி, அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது நம்ம காலத்தின் கட்டாயம் தவிர்க்க முடியாது. அப்போ அறிவுசார் பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்ல வந்து ஒரு கல்வி இருக்கணும், நல்ல உயர்கல்வி இருக்கணும். இந்த உயர்கல்வியிலும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு +2 முடித்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு போகக்கூடிய அந்த சதவிகிதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 48.5%. இந்தியாவில் ஆஸ் அ கண்ட்ரி எடுத்திங்கன்னா 24%. தமிழ்நாட்டின் ஆவரேஜை விட பாதி தான் இந்தியாவுடைய ஆவரேஜாக இருக்குது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட 2 மடங்கு நேஷனல் ஆவரேஜோட நம்ம அதிகமாக இருக்கிறோம். இப்போ 100 பேர் வந்து ஸ்கூல் முடித்தாங்கன்னா அதில் வந்து 48லேருந்து 50 பேர் வரைக்கும் கல்லூரிக்கு போகிறாங்க. அதில் சரிபாதி பெண்கள். ஸோ அந்த பெண்கள் வளர்ச்சியிலும் நாம் வந்து ஒரு பெண்களின் பங்களிப்பிலும் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதே மாதிரி இதே உயர்கல்வியில் இன்னொரு டேட்டா பாயிண்ட் நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா NIRF ரேங்கிங்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ்னால் இன்ஜினியரிங் காலேஜஸ், லா காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், ஆர்கிடெக்சர் காலேஜஸ், இந்த மாதிரி பல்வேறு கல்வி நிறுவனங்களை, உயர்கல்வி நிறுவனங்களை அவங்க வந்து தர வரிசைப்படுத்தி அந்த ரேங்கிங் பட்டியலை வெளியிடும்போது இந்தியாவின் தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 37 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு நம்ம கைத்தட்டலாம். எனக்கு இல்லை, தமிழ்நாட்டின் பல்வேறு சாதனைகளுக்காக நாம் அந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அப்போது இவ்வளவு பெருமைகள் இன்னும் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நாம் வந்து ஒரு
நல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கோம். எக்ஸ்போர்ட் ரெடினஸில் வந்து நம்பர் 2வாக இருக்கிறோம். லிட்ரஸியில் வந்து நம்ம வந்து ஒரு அட்பார் வித் கேரளா விட தாண்டி வந்து நல்ல ஒரு 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 நிலையில் இருக்கிறோம். இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றோ நேற்றோ வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு இதில் கூட இந்தியாவுடைய ஒரு டாப் 3 பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானத்திலும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஒட்டி வந்து நாம் இருக்கிறோம். ஒரு 3-4 மாநிலங்களோட நம்ம வந்து ஒரு 3 மாநிலங்கள் தலை சிறந்த 3 மாநிலங்கள் நம்ம இருக்கிறோம். அப்போது ஒரு வகையில் வந்து நாம் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி, இந்தியாவுக்குள்ளே ஒரு துபாய் மாதிரியான ஒரு மாநிலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் நம்மளுடைய நிறுவனங்கள் வளருவது வந்து ஒரு முன்னாடி பேசின அந்த சார் ஜிஆர்டி சார் சொன்ன மாதிரி வந்து உலக அளவில் வந்து நம்மளுடைய வியாபாரத்தை தொழிலை எப்படி விரிவாக்கம் செய்வது அப்படிங்கிறதுக்கான அந்த அடித்தளம் வேர் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு தளத்தில் நாம் இருக்கிறோம். அந்த உணர்வு அந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். வி ஆர் லிவிங் இன் அ வெரி சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் வெல் டெவலப்ட் ஸ்டேட். பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் நிறைய வறுமை கோட்டில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய பல்வேறு நல்ல கொள்கைகள் மூலமாக நாம் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமாக உருவாக்கி வச்சுருக்கோம். அங்கே வந்து நாம் நம்மளுடைய நிறுவனங்களை அமைத்திருக்கிறோம். அப்போது நம்மளுடைய புரிதல் என்னென்னா ஒரு ஆழமான வேர் இருக்கணும். இதன் அடிப்படையில் வந்து ஒரு 3 விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறலாம்னு இருக்கிறேன். ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பர்சனாக இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இது எந்த இடத்துல உள்ளே கொண்டு வர முடியும், எந்த இடத்துல வந்து நாம் வந்து எந்த அளவில் வந்து நம்ம நிறுவனத்தில் இதை உள்வாங்க முடியும் அல்லது நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்கள் வந்து நம்ம வந்து நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த 3 விஷயங்கள் வந்து ஒன்று வந்து இனோவேஷன், அதாவது புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில் அமைப்பு, அதாவது பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவோம். அந்த பிஸ்னஸ் மாடல்ஸை வந்து நாம் எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது வந்து டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து நாம் எப்படி நமக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. கடைசி 3வது வந்து நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட், புதிய யுக தொழில் முதலீடுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்று தான் நான் வந்து மெயினாக உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. காலம் கருதி அதை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் ஃபைனான்ஸ், ப்ரைவேட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி டெட் ஃபைனான்ஸ் தான் நம்ம வந்து பொதுவாக ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ளே வந்துறனால நாம் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். தனிநபர்கள் வந்து முதலீடு செய்யும் போது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாம் எப்படி செய்யலாம்? ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ங்கிறது வந்து இன்றைக்கி ரீட்டைல்லையே D2Cன்னு சொல்கிறோம். இப்போ ONDCன்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வருது. அதில் எப்படி வந்து நம்ம டைரக்ட் டு கன்சியூமர், இப்போ நீங்கள் எல்லாமே B2Cயில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர், பட் அதில் இப்போ வந்து இன்னும் கூட ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி D2Cன்னு சொல்கிறாங்க, டைரக்ட் டு கன்சியூமர்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ட் டு கன்சியூமருடைய பிஸ்னஸ் மாடல் என்ன? இதில் நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ இங்கே கூட இந்த ஸ்வீட் காரம் காஃபின்னு ஒரு நிறுவனம் நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கி நிறைய பேச்சாளர்கள் அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்காங்க, நான் பார்க்குறேன். இதை எப்படி வந்து நாம் சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பெரிய நிறுவனங்களில் வந்து இனோவேஷன் வந்து எப்போவுமே குறையும். மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு 50-60 வருடங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து புதிய சிந்தனைகள் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறையும். அது இயல்பு. அப்போ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய இளைஞர்களை வந்து நாம் எப்படி பெரிய நிறுவனங்கள் வந்து நாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து உங்களுக்குள்ள வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு மாற்றத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மேனிஃபெஸ்டேஷன் அல்லது வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும். இது ஒரு 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 முக்கியமான விஷயங்க. அதை தாண்டி வந்து நிறைய தொழில்நுட்பங்கள், உங்களுடைய ரீட்டைல் நேரடியாக தொடர்பில்லாத நிறைய டெக்னாலஜிஸ், அது ஏஐயாக இருக்கலாம், இன்னும் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஐஓடியாக இருக்கலாம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ரொபாட்டிக்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இன்றைக்கி ரீட்டைல் துறைக்குள்ளே வருது. இன்றைக்கி அமேசான் மாதிரியான நிறுவனங்கள் வந்து ட்ரோன் மூலமாக சப்ளை பண்ணுறாங்க. இது மாதிரி இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நம்மளோட இணைச்சிக்கலாம்? ஏன்னா இந்த மாற்றத்தை வந்து தங்களுக்குள் உள்வாங்கி கொள்ளும் நிறுவனங்கள் மட்டும்தான் தொடர்ந்து இயங்க முடியும். அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம முதலீடு செய்ய முடியுமா? அவங்கள நாம் வந்து ஒரு வாய்ப்பு நம்ம நிறுவனத்தில் தர முடியுமா? ஒரு ட்ரோன் ஷிஃப்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்க தனி விஷயம். பட் நாம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க வேணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து உள்வாங்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது சார்ந்து வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷனும்
ராய் அமைப்பும் சேர்ந்து ஒரு தொடர்ந்து சில முயற்சிகளை எடுக்கிறதுக்காக நேற்று ஒரு உரையாடல் செய்திருக்கிறோம். வெகு விரைவில் வந்து எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து எப்படி வந்து இந்த புதிய தொழில்நுட்பங்கள், புதிய இனோவேட்டிவ் பிஸ்னஸ் மாடல்ஸ், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த ராயுடைய மெம்பர்களுக்கு வந்து நாம் வந்து அறிமுகப்படுத்தலாம், அதை எப்படி இன்னும் கூட பலப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுக்கலான் இருக்கோம். அதற்கு உங்களுடைய துணையும் பங்களிப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.